ஒரு காலத்துல எப்படி இருந்த தலைவா நீ, இதுல இன்னும் இடத்துல இப்படி ஆயிட்ட, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம லட்சம் சரவணாவுக்கே வந்து டஃப் கொடுக்க ஒரு அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம தினசரி பட ஹீரோயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீகாந்தை முடிச்சு விட்டு அவங்க அடுத்ததா பண்ண ஆபரேஷன் யாருக்கு அப்படின்னா நம்ம ட்ரிகர் சக்திக்கு, சாரி சக்திவாசு. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதானா? ஒரு காலத்துல மனுஷன் வந்து அரபு நாடு அசந்து போகும் அழகியாடி அப்படி இருந்த ஒரு இன்னைக்கு பிரியாணி குண்டாவை காணோம், அட தேடி தான் பார்த்தேன் நானும், பீஸே வரல எனக்கு, 100 ரூபாய்க்கு முட்டை விற்கல எனக்கு அப்படின்ட்டு தலையை வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கேன். அப்படி என்ன கதை, என்ன ஃபைட்டு, இது என்ன கதை, ஏது கதை அப்படின்றத எதோ தெளிவாக பார்க்கலாம். யாரும் லைக் பண்ணிங்க, ஓரம் போயிடலாம். என்ன காரணம் சாமி, இட்ஸ் கிக்கட்டா. இதுக்கு முன்னாடி அக்கா நடிச்ச படம்லாம் தினசரி. இதுல வந்து அக்கா வந்து ஒரு குடும்ப பெண்ணாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ட்டு ஸ்டெப்பு போனவனேவா போட்டு நம்மளை கழுத்து இருப்பாங்க இல்லையா. இந்த வாட்டி அவங்க எடுத்த அவதாரம் தான் ஆக்ஷன் அவதாரம். ஐயனிடா அப்படின்ட்டு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் இருக்காரு. அந்த போலீஸ்காருக்கு வந்து கதை சொல்ல இன்னொரு போலீஸ்கார் வராரு. அவரு சொல்ற அப்படி, இவர் வந்து ப்ரோ சார் லால் சேட்டா எப்படிப்பட்டவர் தெரியுமா சார், சார் லால் சேட்டா வந்து அப்படி சார், லால் சட்டா இப்படி சார், லால் சட்டா தடவே முடியாது சார், நம்ம நினைச்சாலாம் லால் சட்டா பார்க்க முடியாது, அவரு நினைச்சாதான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்றேன் லால் சட்டாக்கு. யாரும் லால் சட்டா அப்படின்னு பார்த்தா அப்பதான் காட்டுறாங்க லால் சட்டா வேற யாரும் இல்ல, நம்ம ட்ரிகர் சக்தி தான் அப்படின்ட்டு. இதுல வேற போலீஸ்காரன் சார் அவர் இப்படி சார் இவரு இப்படி சார் லால் சட்டான்ட்டு திருட்டு பையன். திருட்டு பையன் வந்து போன் பேசிட்டு இருப்பாரு போலீஸ்காரன். ஓகே, ஏன்னா அவனா ஒரு திருட்டு பையன், அவன் உட்காந்துட்டு அவன் அவரு இவருன்னு மதுரை வந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு திருட்டு பையன் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன். தொழில மச்சான் லால் சட்டாவை பிடிக்கிறது போலீஸ் பக்கம் நிற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா லால் சட்டாக்கு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இதுவும் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஐலி அக்கா, ஐலி இல்ல அனலி. அனலி அக்கா இல்ல, அனலினா அது பேட் வேர்ட் மாதிரி இருக்காது. அனலி வந்து பேட் வேர்டு கிடையாது, அது தமிழ் வார்த்தை. நெருப்பு அப்படி சொல்றோம்ல, அதான் சன் ஆர் ஃபயரா. நெருப்பா? ஐயோ நல்ல வேலை இங்கிலீஷ்ல பச்சா வேற மாதிரி மீனிங்கா வருது. மனசு நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் போலீஸ் சொல்லுவாரு, ரொம்ப ரெடியா இருக்கானா, இருக்கான் சார், அவன் பேர் என்ன, கருப்பு. கருப்பாடா பெருப்பாங்க, வா ஆள் கருப்பா இருப்பாருப்பா, அதான் கருப்புன்னு வச்சிருக்காங்க. எயிட்டர் ஏன் ரேசிஸ்டா பேசுற, அப்ப சிவப்பா வந்து சிவப்பா இல்ல. இந்த ஜோக்க மறந்துடுங்க. இந்த ஒரு பிரச்சனை நடுவில் தான் ஒரு கவனக்குயில் ஆம்னி பஸ்ல வந்துகிட்டு இருக்கும். அதுவும் சாதாரணமா இல்லை, ஆம்னி பஸ் ராத்திரிலேயே ஃபுல் மேக்கப்ல கையில இருக்கும் பாருங்க, அப்படி செவத்துல வச்சுன்னா அப்படியே கலர் தெரியும் கையில, அந்த அளவுக்கு ஃபுல் மேக்கப் வந்துட்டு இருப்பாங்க நம்ம அக்கா. அதுல பஸ்ல ஒரு பாட்டு வர, டீ வாங்கி சாப்பிட்றதுலாம் ஒரு பாட்டாடா, பஸ்ஸில் தான் பால் வாங்கி கேள்விப்பட்டிருக்கேன், பஸ்ல வரத்துக்கு ஒரு பாட்டா. அப்பதான் அவங்க கூட வந்து சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். பொதுவாக இந்த படத்துல என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினுக்கு வந்து ஒரு அக்காவோட பொண்ணு, தங்கச்சியோட பொண்ணு, பெரியப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன வயசு ஹீரோயின்ஸுக்கு. பட் அக்காவோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணுன்றதுக்காக நினைவு பாடுறேன் இவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் பார்த்தா பேர் தான் சொல்லியிருந்தோம், பட் போனா போகுது அப்படின்ட்டு பொண்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த சின்ன பொண்ணு. அப்பா கேட்பாங்க அம்மா அங்க இருக்காங்க, அப்பா எங்கன்னு கேட்டா அப்பாவை காட்ட மாட்டேங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை சீக்கிரம் தான் அப்பாவா இருப்பாரோ அப்படின்ட்டு, தினசரி பாட்டுடா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை, அப்பா காசை காட்டவே மாட்டேங்க. நீங்க ஆவணி பஸ் விட்டு இறங்குனது நடுராத்திரில வந்து எந்த ஆட்டோவும் கிடைக்காம ஒரு பரதேசி பையன் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓடிக்கிட்டு இருப்பேன். அதே பரதேசி பையன் சொல்றேன்னா அது காரணம் இருக்குது. என்ன ஆகும், நான் வந்து ரவுடிக்கு வந்து பர்த்டே வழக்கம் போல பட்டாக்கத்தில கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, அதனால பட்டாக்கத்தில கேக் வெட்டி பிரியாணி கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஆட்டோ ஓட்டம்ல மீட்டர் மேல காசு வாங்குறேன், 100 ரூபாய் கொடுத்து பிரியாணி கொடுத்து வக்கீல் இல்லையா அவருக்கு. ராத்திரி வேற, அன்டைம் வேற, பக்கத்துல குழந்தை வச்சிருக்கீங்க, லேடிஸ் வேற, அவங்கள பாதிலே விட்டு மேடம் நீங்க உட்காந்துருக்கேன், பக்கத்துல ரவுடிக்கு ஒரு பர்த்டே, நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு அது வண்டி அப்படியே விட்டு போயிட்டு இருப்போம். அந்த பரேசி இதுக்கேற்ற மாதிரி ஆட்டா விட்டு இருப்பாங்க, ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவன் தனியா கூட்டு ஹீரோயின் விற்கிற பிளான் பண்றான்னு நினைச்சேன். பட் விற்கிற அளவுக்கு வந்து ஹீரோயின் வந்து ஒரு வேல்யூ இல்லை. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. எங்க அப்படி வச்சா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்றதுக்காக இயக்குனர் வந்து இப்படி வச்சிருக்காரு. உங்க இயக்குனரை பாராட்டுறப்பா. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இப்ப என்ன ஆகும், நம்ம சூப்பர் வில்லன் சக்தி அவர் வந்து வருவாரு. இன்னைக்கு அவர் தான் பர்த்டே, பட்டாக்கத்தில வந்து கேக் வெட்டுவார்.
உண்மையை நம்ம சூப்பர் சக்தியை நம்ம வந்து பாராட்டலாம். தலைவனுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை மாற ட்ரை தான் பண்றாரு, பட் வரல. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உதாரணம் சொன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த டைம் வந்து கமலம் பத்தி பேசும்பொழுது ஒரு மிமிகிரி கமல் மாதிரி மிமிகிரி பண்ணியிருந்திருப்பாரு. ஓகே, மிமிகிரிலாம் பண்ணல, ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அதை பார்த்து அந்த பக்கத்துல ஆங்கர் இவங்க சொம்பல்ன்றதுக்காக மிமிகிரி சூப்பரா பண்றீங்க சார், அருமையா பண்றீங்க சார் சொல்லியிருப்பாங்க. அந்த கமல் வாய்ஸ் அங்க பண்ண கமல் வாய்ஸ் தீட்டு வந்து இங்க வந்து இல்லைனா பண்ணியிருந்திருப்பாரு. ட்ரை பண்ணாம கமல் வாய்ஸ் தான், பட் வந்த வாய்ஸ் என்ன அப்படின்னா, என்ன பல சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் போங்க பலசர். எல்லாரும் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்து 6 வாரத்தில் கத்தி இப்போ எல்லாரும் தொண்டியும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்களா? உங்க வாய்ஸ்ல தான் இருக்கு. நீங்க போலியோ படத்துக்கு தேவையில்லாதது கண்டென்ட் இதெல்லாம். ஓகே, அப்படின்னா அவன் தலைவன் வந்து கேட்கலாம் வெட்டி அடுத்து சாங் பான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் குறுக்க வந்துருப்பான் அந்த ஆட்டோக்காரன். ஏன்டா அவங்க நிஜமே ஆட்டோக்காரன் தானா, இல்லை அறிவு இருக்கா அவனுக்கு, இல்லை ஆட்டோக்கார திருண்டு வந்துட்டியா அப்படின்னு தெரில. அவனுங்களே மிகப்பெரிய ரவுடிங்க. அவனுக்கு ஓசில் பிரியாணி போறானுங்க, அஞ்சுன்னு போறா. ஓகே, அவனுங்கிட்ட போயிட்டு சரிசாம சண்டை போடலாமா, போய் தேனா வாய் விடலாமா? அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் பெரிய டான் இந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. ஆட்டோக்காரங்கப்பா சார் நீங்கள் இப்போ பேசிங்க சார், எனக்கு பசி சார், பிரியாணி போடுங்க சார் அப்படின்னு வந்து கேட்பான். யாரா போட்டு வாங்கடா அப்படின்னு திட்டி அமைச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீ வந்து என்கிட்டயே பிரியாணி கேட்குறியா, இவனை எப்படி பாடுறான்ட்டு அவனை போட்டு பாவாடி அடிச்சுட்டு இருப்பாடுங்க. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. பிரியாணி கொடுத்துருந்தா அவன் அப்பவே போயிருப்பான். படம் ஆரம்பிச்சிருக்கே இந்த பச்சையே வந்திருக்காது, படமும் வந்திருக்காது. ஒரு பிளேட் பிரியாணி கொடுக்க வைக்கலாம இந்த அல்ப வில்லனுக்கு பாருங்க அடிச்சு அமைச்சிருவானுங்க. இந்த டைம்ல தான் என்ன ஆட்டோக்காரன் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணுமே அப்படின்ட்டு நம்ம அயனி அக்கா வந்து எட்டி பார்க்க வருவாங்க. எட்டி பார்க்க வந்தவங்க அக்கா என்ன பண்ணாங்க வந்து பார்த்துட்டு, ஐயோ ஆட்டோர் அடிக்கிறாங்களே, நம்ம ஆட்டோ எடுத்து ஓடிடலாம், அவனே ஓடி போயிடுங்க அடிச்சுட்டு இருக்காடுங்க. இந்தம்மா ஒத்தையா போயிட்டு ஆட்டோக்காரனை காப்பாற்ற போய் ஆட்டோரை அடி வாங்கிட்டு வரட்டும், அப்புறமா அவன் போனா வெயிட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அக்கா உள்ள புகுந்து இவங்க சண்டை போட சும்மா அந்த ரவுடி இவங்க அடிச்சு போறான்னு சொல்ல அக்காவை அடிச்சு போட்டுருவானுங்க. அக்காவோட பொண்ணையே பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. எப்படின்னா அக்கா வந்து ஆட்டோவரை அடிக்க போனாங்க, இது அக்கா அடிச்சுட்டு வைங்க, அக்கா இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் அக்காவுக்கு எந்த ஒரு வீரமும் இருக்காது அப்படின்னு இருப்பாங்க. பொண்ணு கூப்பிட்டு போயிட்டாங்களாமா. அவங்க பொண்ணு வந்து அம்மா அப்படின்னு சொன்னாங்களாமா. அது சொன்னவொடனே அக்காவுக்கு வீரம் வந்து அங்கதான் மொத்தமே அடிச்சு போட்டுருவாங்களாமா. இது இதுல மட்டும் இல்ல, அது படம் ஃபுல்லா இதே டெம்ப்ளேட் தான். இது கூட பரவாயில்ல, நம்ம சக்தியை வந்து ஒரு பெரிய வில்லனா காட்டணும் அப்படின்றதாக என்ன பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு டீலிங் பேசுற மாதிரி ஒரு பிசினஸ் மேன்லாம் கோட்லாம் போட்டு பார்க்க கூர்க்க மாதிரி இருப்பானுங்க. அக்கா டீலிங் பேச வருவானுங்க. எங்க பாஸ் வந்து ஏத்து கொடுக்க மாட்டேறாருன்னு ஒண்ணு அவன் பாஸ் கட்டி போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. இந்த படத்துல ஏன் ரீடே கிடைக்க மாட்டான்னு தெரியல. பேக்ரவுண்ட் தூண்டா கேக்குது, கேட்க ஒரு மாதிரி மோசமா இருக்குது. அதை ஒருத்தர் சொல்லாம பாருங்க, என்ன சேட்டோ இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த வாய்ஸை கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. அதே மாதிரி படத்துல வந்து நிறைய சீன் வந்து கிரீன் சீன் தான். படத்துல வந்து நிறைய சீன் எடுக்கவே போடுது. கிரீன் சீன்ல பார்த்தலான்ட்டு நிறைய சீன் வந்து கிரீன் சீன் எடுத்து வச்சிருக்காடுங்க. என்னடி இது? இப்ப அக்கா வந்து தப்பிச்சு போயிடுவாங்களா, தப்பிச்சு போயிட போலீஸ்கார வருவாரு. போலீஸ்கார இவருக்கு என்ன வேலை அப்படின்னா சும்மா வரும் சும்மா போறாரு படத்துல வேலையே. இவரு வந்து உள்ள வந்து அக்காவை காப்பாற்ற மாட்டாரு, அக்கா பொண்ணை காப்பாற்ற மாட்டாரு. அக்காவை வச்சுட்டு வரும்பொழுது இன்னமா தண்ணி குடிமா தண்ணி குடிப்பாரு. இப்ப நான் போலீஸ்கார சொல்லுவாரு, எம்மா நீங்க வந்து தப்பிச்சு வந்துட்டீங்க, இப்படியே வந்து நான் ஆட்டை ஏற்றி விடுறேன், இல்ல வந்து உருளைக்கிழங்கு ஏற்றி போற லாரில ஏற்றி விடுறேன், அதை ஊருக்கு போயிருங்க அப்படின்னு இருப்பாரு. இப்ப போலீஸ்கார் மூட்டு போயிருக்கலாமா, கடுத்தானே அவன் ஓடி போயிருக்குன்னு தெரியுது, மூட்டு போயிருந்துக்கலாமா. அக்கா என்ன பண்ணுவாங்க, இல்ல என் பேக் தூக்கின்னு போயிட்டானுங்க, என் பேக் எடுத்ததான் நான் போவேன், எனக்கு பேக் வேணும், என் பேக் அடிட்டு அக்கா ஊந்து அழுட்டு இருப்பாங்க. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். இப்போ நான் அவன் போலீஸ்காரது உழவு பார்க்க போறேன்னு சொல்ல, அப்படி நானும் வரேன், அங்க இருக்காங்கன்னு தெரியல, அந்த கண்டெய்னர் இடத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு வாங்க. அறிவு இருக்கிறோம் நான் பண்ணோம், இந்த குழந்தைய மட்டும் வீட்டுல விட்டுருங்க, நான் போய் பேக் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல போலீஸ்கார் நான் வீட்டுக்கு போறேன், என் அட்ரஸ் தான், பேக் கச்சா குத்து விடுங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அக்காவோட அறிவுக்கு என்ன பண்ணாங்கன்னா குழந்தை குட்டிலாம் கூட்டுக்கிட்டு வில்லங்கிட்ட போவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றது. என்னையா இது, இப்பதான் தப்பிச்சு வந்தேன், அவன் ஓடி போறீங்கன்னு தெரியுது, திரும்ப குழந்தைய கூட்டுக்கிட்டு அவனுங்கிட்ட போறியா நியாயமா அப்படின்னு கேட்டா திரும்ப அங்கேயே போயிருப்பாங்க அந்த பொண்ணை கூட்டுக்கிட்டு. பொண்ணுக்கு ஏதோ பெருசா வியாதி இருக்கும் போல. படத்துல கதையே கிடையாது, படத்துல ப்ரொடக்ஷன் வேலையே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசாக போல, கண்ணேறு இடத்துக்கு புதுசாக போல, அதே நிறைய கிரீன் ஸ்கிரீன் அங்கேயே சுற்றி படம் எடுத்திருக்கானுங்க. அதுலயும் சில ஷாட் எடுக்கவே இல்லை போல, ஃபுல்லா கிரீன் ஸ்கிரீன் எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த பொண்ணு வந்து பாக்ஸ் விட்டு எட்டி பாக்குறது, அப்ப அடியாளங்க ஓடுறது, இந்த காமெடியா தான் பெரிய காமெடி. அடியாளங்க ஓடுறது தான், அடியாளங்க கிரீன் ஸ்கிரீன் ஓடிட்டு இருப்பானுங்க. படத்துல பார்க்கும் போது அதத்துல மதக்கிற மாதிரி இருக்கும், நாடகம் பார்த்தா கிரீன் ஸ்கிரீன்.
அக்கா என்ன பண்ணுவாங்க, மொத்தம் படத்துல 3 வில்ல. இந்த 3 வில்ல முதல் வில்லனை பிடிச்சி கழுத்து வச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பின்னாடி அட்டாக் பண்றாரு நம்ம ட்ரிகர் சக்தி. கட்டையில தலைவர் அடி அடிச்சுட்டு ஓகே யாருன்னே தெரியல அவனுக்கு கழுத்து அறுத்த போடு, இல்லை தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்றமா இல்லையா. என்ன பண்ணுவான், இதை வந்து தலைகளை கட்டி தொங்க விடுங்க அப்படின்றோம். அக்கா வந்து கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. அக்கா தொங்கும் போது கூட அவங்க சௌரியமும் சேர்ந்து தொங்கும். சாரி படி அடிட்டு. அதோட காமெடி இல்லை, அக்கா தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்டையை பார்த்து அதுவுமே எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டு ஜம்ப் கட்டு தான். என் கேள்வி என்னன்னா, நம்ம தூண்டு ஓட்டையில எப்படி அவ்வளோ பெரிய ஆண்டி நுழைய முடியும், எவ்வளோ மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்வி வரக்கூடாது கோசம் தான். ஆண்டி எவ்வளோ நுழையலாம் உள்ள ஜம்ப் கட்டுல அக்காலே வந்துட்டாங்க அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அக்கா வந்து தயார் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அங்க ரோடி ஒருத்தன் வந்து என்ன பார்க்கறேன் தெரியாது என்ன பண்ணிருப்பானுங்க. தீனு அக்கா கிட்ட போகும்போது அக்கா ஏந்துக்குவாங்க. அதை பார்த்து ஏதோ பேய் வந்த மாதிரி ஐயோ பாஸ் ஐயோ தலைட்டு கத்துட்டு ஓடிட்டு இருப்பா அந்த அடியாளு. எனக்கு புரியல, நிஜமா இது ஓடிதானா? லோக்கல் ரோடி நல்லா இருப்பான்டா, நீ எல்லாம் இன்டர்நேஷனல் டான்ன்றீங்க, வெறும் அக்கா கண்ணை தரதே பயந்து ஓடுறீங்க. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? அக்கா அந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி எந்திரிச்சிட்டாங்க அவங்க பயங்கரம்ட்டு. அந்த அக்கா ஒண்ணுமே பண்ணாதீங்க பில்டப் போரா கொடுக்குறானுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோக்காரங்கிட்ட பொண்ணை பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆட்டோக்காரன் தான் பொண்ணை பாக்ஸை ஒளிஞ்சிருன்னு சொல்லுவான். இவனா போனானுங்க தெரியாம பாக்ஸை திரும்ப போயிட்டு எங்க மறைச்சு வச்சிருவானுங்க. அந்த பாக்ஸ் எங்கன்னே தெரியாது. இதுக்கு தான் சொன்னேன், மூட்டு குழந்தைய ராப்பிடோ தான் அமுச்சு வச்சிருக்கலாமா, 50 ரூபாய்க்கு பேரம் பார்த்து இது குழந்தை அடையா பறி குத்திட்டியே அப்படின்னு சொல்ல தோணுது. இப்ப என்ன ஆச்சு, அக்கா வந்து கட்டை அழுத்துக்கிட்டு வெளியே வந்துருவாங்க, தேட ஆரம்பிச்சிருவாங்க. 2வது வாட்டி மாட்டி தப்பிச்சிட்டாங்களா. இப்ப நான் வில்லனுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணு மாட்டி வில்லனு கிட்ட வில்லன் என்ன பண்ணுவான், கழுத்துல வந்து கத்தி வைக்காம, கத்தி வச்சா வந்து சென்சர் போர்டில் செலுத்திட மாட்டாங்க போல. அதெல்லாம் பண்ணுவாங்க, ஸ்பூன் வச்சிருப்பான், ஸ்பூன் வச்சு பொண்ணை குத்திடுவேன் வெளியே வா அப்படின்னு. மேடம் இங்கிருந்து ஓடுவாங்க அப்படின்ட்டு பொண்ணை காப்பாத்துறதுக்கு. மறுபடியும் தள்ள அடிச்சு படுக்க போட்டுறாங்க நம்ம அக்கா. இப்பயாவது அக்கா கொல்லுவானுங்கன்னு பார்த்தா இவன் மூஞ்சிய போட்டோ எடுறான். இவன் மூஞ்சிய போட்டோ எடுறான். போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு நம்ம ஊர் ரோடி எல்லாருக்கும் அனுப்புங்கடா. இது என்ன காமெடினா, படத்துல நடக்கிறது நைட்டு. வடக்கன் சில பேர் இருப்பாங்க, வடக்கு ரோடிங்க, அங்க மட்டும் பகலா இருக்கும். எனக்கு புரியல, சென்னையும் இதுவும் ஒரே நாடு தாண்டா, ஒரே டைமிங் தாண்டா, எப்படி இங்க மட்டும் பகலுக்கு இங்க மட்டும் நைட் இருக்குது. இந்த பூஞ்சி வந்து சிபிஐ இல்லை, சிபிஐ இல்ல, ரவுடி இல்ல, ஓகே மீடியா உங்களுக்கு தெரியும். ஊருக்கு முக்குள்ள ஏகப்பட்ட மீடியா கிடக்குது. இது யாரு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இவன் யாருன்னே தெரியல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு வடக்கு ரோடிங்க வந்து சொல்லுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்க இது வந்து இது இல்லை அப்படின்ட்டு. வடக்கு ரோடிங்க சொல்றதுக்கோசம் என்ன பண்ணிட்டு பாருங்க, ஆயில பணத்தாக்கு தள்ள திதுவு கையில ஏகே பாடி சார் கொடுத்து உட்காந்துருப்பாடுங்க. அது ரவுடிங்க தான், தீவிரவாதிகள் இல்லை, ஓகேவா? ஓகே தெரியல, யார் தெரியல, இப்ப போட்டல போயிருக்கலாம்ல. இப்ப நம்ம கடை வச்சிருப்பானுங்க. கொண்டுட்டா கதை அவர் அந்த வைபுக்கு போயிட்டார். இது கூட பரவாயில்ல. இந்த படத்தை காமெடி பண்றதுல ஒரு ஆளோ தெரிப்பா அப்படி யாரும் இல்ல, நம்ம கிளி டாக்டர் பக்கம் வர தெரியுமா, அவர் நடிக்க வச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ண ஒரு சீன்ல அக்காவை பார்த்து வந்து ரொம்ப இதாயிட்டாராமா, அக்கா பார்க்க அழகா இருக்காங்க அப்படின்ட்டு. மனசாட்சியை தொட்டு சொல்லு, எப்படி இந்த வயசுல எழுத முடிச்சுது, காசு ஆகிட்டாங்க. சரி என்ன பண்றது, காசு வாங்க பேசுதா அவரு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இப்போ என்ன ஆகும், அக்கா வந்து பிடிச்சிட்டாங்க. எனக்கு ஏன்னா ஒன்று உனக்கு கொஞ்சமா வீரமா மங்கை எப்போ அடிப்பேன் ஒன்னா ஒரு ஆள் மொத்தமாக அடிச்சு போட்டு போயிடணும். முதல்ல அடி வாங்குற, திரும்பி அவனும் அடிச்சு போடுற, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. படம் கிளைமேக்ஸ் இருக்கும் பொழுது அக்கா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து வீரம் வந்து மொத்த ரோடியும் அடிச்சு போட்டுருவாங்க. திடீர்னு போலீஸ் வந்துடும், அக்காவை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற படம் முடிஞ்சிடும். இது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறுக்கு ஆட்டக்காரன் என்ன பண்ணியிருப்பான், நான் அக்காவை காப்பாற்ற பாருன்னு போயிருப்பான். அவனை வந்து கையை வெட்டி படுக்க வச்சிருவாங்க. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க விட்டோ டைலாக் வேற, ஒரு 2 கை 2 கால் இல்லா கூட பழச்சுப்பா சார் இந்த காளி. ஜோசப் பழிச்சுக்குவான் சார், கேட்ட பையன் சார். இது டூ மச். படத்துல ஏகப்பட்ட மிஸ்டேக். ஒரு சீன்லாம் கமிஷனரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து முன்னாடி சீன்லாம் கால ஏறி போவாங்க. ஏறி போகும்போது அக்கா மூஞ்சி தான், அக்கா மூஞ்சி க்ளோஸ் அப் போங்க, கிட்ட போங்க. ஏறி போகும்போது அக்காவுக்கு ஒரே சிரிப்பு, ஐ ஜாலி இந்த படத்துல வந்துட்டே அப்படின்ட்டு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு எடிட்ல போயிடுச்சுட்டு அழுது வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் பாரு, ஐ ஜாலி படத்துல வந்துட்டு அப்படின்ட்டு அக்காவுக்கு ஒரே குஷி. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. இப்போ படம் முடிஞ்சு போக போது நம்ம தலைவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைவனை அரெஸ்ட் பண்ணும்போது கூட கெத்து குறையாம நடந்து போயிருப்பாரு, பிடிச்சி போயிருவாங்க. இப்போ நான் வந்து ஆட்டக்காரன் வந்து கை வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டலில் பத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் வந்து போலீஸ்கார் நீ வீரமா செயல்படுறதுனால உனக்கு வந்து கவர்மெண்ட்ல நல்ல கொடுக்க போறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு புரியல. HMD வாங்க போனவனுக்கு அவார்டு சார், எனக்கு அவார்டு வாங்க சார், உங்களுக்கு தான் கிடைச்சதா, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்தாலும் எதுவுமே பண்ணலையடா, அந்த பொண்ணையும் காப்பாத்தல, உலகம் ஒன்றும் பார்க்கல, வந்தா பேசுறா
போனா அவ்வளவுதான். இவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களாப்பா. காரணம் வந்து அக்கா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் எது பண்ணாலும் என் பேர் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் இவரு தான் பண்ணாருன்ட்டு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்களாமா. சரி அக்கா கூட பண்றாங்களே, அக்கா யாரு அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா அளவுக்கு பெரிய பில்டப் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பெட்டியில இடம் தான் இருக்கு. எதுக்காக அந்த பேக் கேட்டாங்க? பேக்ல வந்து தங்கம் வெள்ளி நகை ஏதாவது இருக்கா, இல்ல கருப்பர் வர மாதிரி அக்கா வந்து நகையை விற்க வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒரு மிலிட்டரி யூனிஃபார்ம் ஒன்று இருக்கும். இது வந்து என் புருஷனோட மிலிட்டரி யூனிஃபார்ம். ஏன் வீட்டில் யூனிஃபார்மே கிடையாது, அது ஒண்ணுதான் இருந்தா உனக்கு. இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து ராணுவத்தில் வந்து இறந்துட்டாரா, பேட்ராட்டிசம். இப்போ வந்து இவங்களும் வந்து ராணுவத்துக்கு பணிபுரிறதுக்காக இவங்களும் வந்து ஆர்மியில் சேர போறாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் தான் வந்து இன்னும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் அக்கா வந்து கஷ்டப்பட்டு போவான்னு ட்ரெஸ்ஸை வந்து மீறிட்டாங்க. எங்கேயா நான் வீட்டில் ட்ரெஸ்ஸே இல்லையா, ட்ரெஸ் செட்டு கொடுக்க மாட்டாங்களா? சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சின்ன பொண்ணை கூட்டின்னு போயிட்டு உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு அது முக்கியமா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதை சொன்னா வந்து கீழே சண்டை போடுவாங்க, டே என்ன தெரியுமாடா நீ ஒரு தேச துறையில ஆன்டிலாம் திட்டுவீங்க எதுக்கு வம்பு. பட் லாஜிக்காக திங்க் பண்ணி பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஓகே சஜஸ், இந்த இதுதான் வந்து அனலி பத்திர ரோஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன வீடியோ போடலாம், அதுக்கப்புறம் என்ன 10 ரோஸ்ட் போன கமெண்ட் பண்ணுங்க. இதுமாதிரி தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே சஜஸ், வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்டுறேன், பாய்.